கடந்த 2-3 மாதமாக வரக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஜூலை மாதத்தில் எடுத்த உடனே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் கூடவே ஒரு சில பட்ஜெட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு மொபைல் ஃபோன்ஸும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்ன ஏது இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் பேசும் உங்களுக்கு வணக்கம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை 3ஆம் தேதியே நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. மோட்டோரோலா தரப்புல இருந்து மோட்டோரோலா Razr 40 சீரீஸ்ல 2 ஃபோன் வரப்போகுதுங்க. ஒன்னு Razr 40, இன்னொன்னு Razr 40 Ultra. அல்ட்ராவோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்க்கும்போது ஆன் பேப்பர்ல ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. 6.9 இன்ச்கான Full HD Plus ரெசல்யூஷன் நமக்கு POLED டிஸ்ப்ளே வந்து தந்திருக்காங்க. 165 ஹெர்ட்ஸ்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. 1400 நிட்ஸ்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. அண்ட் மேல கவர் டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபிளிப் ஃபோன்ல வராத ஒரு பெரிய டிஸ்ப்ளே இதில் இருக்குன்றது போல அவங்க சொல்லியிருந்தாங்க. நிறைய இடத்துல லீக்கும் வந்து பார்த்துருப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 3.6 இன்ச்கான POLED டிஸ்ப்ளே அண்ட் இது 144 ஹெர்ட்ஸ்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் உடைய சப்போர்ட்டும் வருது. 1100 நிட்ஸ்கான பீக் பிரைட்னஸும் இருக்கும் அப்படின்றது போல சொல்றாங்க. Snapdragon 8+ Gen 1 இருக்க போறதா சொல்லியிருக்காங்க. 3800 mAhக்கான பேட்டரி, 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். பேட்டரி லைஃப் எப்படி வருதுன்றதை வந்து பார்க்கணும். குறிப்பா இந்த ஃபிளிப் 2 டிஸ்ப்ளே இருக்கிறதுனால. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா. உங்களுக்கு பின்பக்கமாக 12 மெகாபிக்சலுக்கான OIS சென்சர் இருக்கு, 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் செல்ஃபியை பொறுத்தவரைக்கும் 32 மெகாபிக்சலுக்கான கேமரா. இது அல்ட்ராது. பிரைசிங் அரௌண்ட் அந்த 90 கிட்ட இருக்கும்ன்றது எதிர்பார்க்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Razr 40ன்ற பேர்ல இன்னொரு மொபைலும் வந்து இருக்க போகுது. பட் அந்த மொபைலுடைய பிரைசிங் அரௌண்ட் 50,000 ரூபீஸ்க்குள்ள இருக்க போது. பார்க்கலாம் ரெண்டுத்துக்கும் என்ன வேரியேஷன் வந்து கொண்டு வராங்க. அண்ட் உண்மையாவே அந்த 50,000 ரூபாய்க்கு வரக்கூடிய ஃபிளிப் ஸ்மார்ட் போன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிளிப் ஸ்மார்ட் போனா ப்ராக்டிகலி இருக்க போகுதா அப்படின்றத பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். அண்ட் ஜூலை 3ஆம் தேதி நம்ம சேனல்ல உங்களுக்கான அன்பாக்சிங்கும் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த நாளே ஜூலை 4ஆம் தேதி நமக்கு Iqoo Neo 7 Pro சீரிஸ், Iqoo Neo 7 சீரிஸே வந்து லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ப்ரோவை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம். பார்க்கறதுக்கு ஆரஞ்சு கலர்ல வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சில பேருக்கு பிடிக்காது. பட் பேட்டர்ன் அந்த டெக்ஸ்சர் நல்லா இருந்துச்சு. கலர் எப்படி இருக்கிறது நீங்க சொல்லுங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதுலயுமே நமக்கு Snapdragon 8+ Gen 1 அந்த ப்ராசஸர் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மற்ற விஷயங்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. அண்ட் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதில் உங்களுக்கு 6.78 இன்ச்கான Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே, 144 ஹெர்ட்ஸ்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கு, 1300 நிட்ஸ்கான பிரைட்னஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் அப்படின்றது அவுட்டோரில் இந்த மாதிரி சன் பயங்கரமாக அடிக்கும் போது கூட நம்ம வந்து பிரச்சனை இல்லாமல் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மேப்ஸ்க்கான ரியர் ஃபேசிங் கேமரா, 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு 2 மேப்ஸில் இருக்குது, எதுக்குன்னு தெரியல. அண்ட் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா 13 மேப்ஸ்க்கான கேமரா வந்து இருக்க போது. ப்ரைசிங் அரௌண்ட் 30 to 40 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இந்த மொத்த சீரிஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்கன்றதை எதிர்பார்க்கிறேன். அடுத்தது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க OnePlus Nord 3. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம ஏற்கனவே உங்களுக்காக சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். பட் இந்தியாலையும் அதே ஃபோன் அப்படியே தான் வரப்போகுது. என்ன வித்தியாசம்னா நமக்கு இங்கே ஆக்சிஜன் ஓஎஸோட கொடுக்க போறாங்க. ஆக்சிஜன் ஓஎஸ்ன்ற பேரில் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் மற்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Dimensity 9000 கொடுக்குறாங்க, 5000 mAhக்கான பேட்டரி, 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் 120 ஹெர்ட்ஸ்கான AMOLED டிஸ்ப்ளே போன்ற பல விதமான விஷயங்களும் அப்படியே தான் வந்து வரப்போகுது. ப்ரைசிங் எந்த ப்ரைசிங் வைக்க போகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அண்ட் கேமராவுடைய ஆப்டிமைசேஷன் நம்ம சைனீஸ் வேரியன்ட் டெஸ்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது அதை ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுப்பாங்கன்றதை எதிர்பார்க்குறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்த ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லைங்க, திரும்ப அவங்களே நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. ஸோ இது Realme இது. பட் Realme Narzo 60 சீரீஸ்லையும் இதே மாதிரி வந்து லான்ச் பண்ணுவாங்க. இதே மாதிரி Realme Narzo 60 சீரீஸ்ல லான்ச் பண்ண போறாங்க. கலர் வேறையா இருக்க போது, டிசைன்லாம் இதே தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு Dimensity 6020 சொல்லக்கூடிய ப்ராசர் வந்து கொடுக்க போறாங்க. 5000 mAhக்கான பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், AMOLED டிஸ்ப்ளே தான். பட் வெறும் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் மட்டும் தான் இருக்க போதுன்னு சொல்றாங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் 100 மேப்ஸ்க்கான கேமரா இருக்கும். அதுதான் பிரைமரி அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் பிரைசிங் என்னவா இருக்குன்றது இன்னும் அந்த அளவுக்கு வந்து லீக் வந்து வரல. பட் இந்த டிஸ்ப்ளே கர்வ் இருக்கு பாத்தீங்களா, ப்ரோல மேபி கர்வ்டு டிஸ்ப்ளே வரலாம். பட் நார்மல் வேரியன்ட்ல கர்வ்டு வராதுன்றது போலயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே மொபைல் வெவ்வேறு பேரில் ஓகே, ப்ரைஸிங் கரெக்டாக வச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த சாஃப்ட்வேர் பிரச்சனை நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம்ல, அதுவும் இல்லாமல் லான்ச் பண்ணால் பெட்டர். எல்லாரும் 7050 Dimensity ப்ராசர் லான்ச் பண்ணிட்டு இருக்கும்போது சாம்சங் என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் ஒளிஞ்சிருந்து எட்டி பார்த்து 1080 ப்ராசர் லான்ச் பண்ணுறாங்க. Dimensity ப்ராசர் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. சரி, இருந்தாலுமே இது சாம்சங் Galaxy M34 அப்படின்ற பேரில் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனுங்க. நிறைய பேர் இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மொபைல். பட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரைசிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 mAhக்கான பேட்டரி, 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இது ஒரு ப்ளஸ். இதில் எப்பவுமே ஜென்ரலி அந்த பேட்டரிக்காக தான் நிறைய பேர் இதை வாங்குவாங்க. ஆனால் உங்களுக்கு டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. 50 மேப்ஸ்க்கான ரியர் ஃபேசிங் கேமரா, ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. அண்ட் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13 மேப்ஸில் கேமராவோட வரும். அண்ட் ப்ரைசிங் அப்படின்றது அரௌண்ட் 30,000 ரூபீஸ்க்குள்ள
வரும் அப்படின்றத போல எதிர்பார்ப்புகள் இருக்கு. வரட்டும், அந்த பிரைசிங்க்கு அது எப்படி இருக்குன்னு. அடுத்ததாக நத்திங் ஃபோன் 2 ஜூலை 11ஆம் தேதி லான்ச் ஆக போது அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8+ Gen 1 தான் இதுலையும் வரக்க போகுது. 8+ Gen 1 நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம யூனிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா நத்திங் உடைய அந்த டச் எந்த அளவுக்கு இருக்க போகுது. நிறைய இடத்துல லீக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய டிசைனில் அங்கங்கே அழிச்சிட்டு அந்த லைட் மட்டும் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்க போகுதுன்னு பார்க்கணும். அது எந்த அளவுக்கு அவங்க யூனிக்காக மாற்ற போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ப்ரைசிங், ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னது போல தான் இந்த 8+ Gen 1ல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. இப்போ இந்த வீடியோலேயே நம்ம 2-3 ஃபோனை பற்றி சொல்லியிருந்தோம். ஏற்கனவே வந்து OnePlusலையும் இருக்குது. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நத்திங் ஃபோன் என்ன கொண்டு வர போறாங்க பார்க்கலாம். 11ஆம் தேதி வாய்ப்பு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சேல்ல பார்க்கலாம். 8+ Gen 1க்கு என்னதான் மவுஸ்ன்னு தெரியல, இதுலேயுமே அதே தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக Oppo Reno 10 சீரிஸ், இதுலேயுமே அதே ப்ராசஸர். மற்ற விஷயங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.74 இன்ச்க்கான OLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ், 1400 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்க போது, 50 மேப்ஸ்க்கான OS கேமரா, 64 மேப்ஸ்க்கான பெரிஸ்கோப் லென்ஸ் இருக்குது, 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் சென்சர். ஓகே, கேமராவில் தான் எப்பவுமே Oppo கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவாங்க. என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். செல்ஃபி 32 மேப்ஸில் அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4700 mAh, 100 வாட்க்கான சார்ஜிங். அண்ட் அடுத்ததாக Asus உடைய ROG Allyன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேண்டல்டு கேமிங் டிவைஸ். ஸோ இதை லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஏற்கனவே ஏகப்பட்ட அப்கமிங்கில் சொல்லிட்டோம், பட் லான்ச்சே பண்ணல. அதனால் லான்ச் ஆக போது, லான்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.